நான் அந்த அம்மாவை கட்டாயப்படுத்தி ஹோமுக்கு அனுப்ப மாட்டேன். நான் வரத்துக்கு முன்னாடி அதுதான் சொன்னேன். வாலாம்பா பாட்டி இந்த மாதிரி வந்து எங்கிட்ட எவ்வளவோ சொன்னாங்க. நான் போக மாட்டேம்மா, நான் ரோட்லேயே இருந்துக்கிறேன், இல்லைம்மா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அனுப்பினேன். அந்த அனுபவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி பெரியவங்களை அவங்க இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் ஆகிருப்பாங்க. நமக்கே வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து திடீர்னு யாராவது கூப்பிட்டோமா, வா பாப்பா, வா தம்பி, வா நான் அப்படி கூப்பிட்டோம்னா வருவாங்க. வந்தானே வந்து இப்போ கொஞ்சம் அங்கே அனுப்புங்க, கையை பிடிச்சிட்டு போங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க, வருவாங்க. இது நல்லா பழக்கமாயிடுது. அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த இந்த அரங்குக்கு வர எல்லா எபிசோடுக்கும் ஹெல்ப் தேவைப்படாது. ஒரு சில எபிசோடுக்கு ஹெல்ப் தேவைப்படும். எங்களால் முடியறது நாங்கள் நிச்சயமாக பண்ணிகிட்ருக்கோம், பண்ணுவோம், இன்னும் தொடர்ந்து பண்ணுவோம். ஆனால் எதனால இப்படி ஒரு அரங்குன்னா, ஒருத்தர் நினச்சாலோ ஒரு 4 பேர் நினச்சாலோ நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியாது. ஆனால் மக்கள் பார்க்குறதுவங்க நினச்சாங்கன்னா, அவங்க வந்து உதவி பண்ணாங்கன்னா பல பேருக்கு அந்த உதவி போய் சேரும்.